சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்காமல் திட்ட நாட்களை குறைக்க முயலும் ஒன்றிய அரசை கண்டித்தும் ஜல்ஜீவன் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் வடக்கறிஞர் மலைசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அந்த கிராமப்புறங்கள்ல இருக்க நிலம் ஒருத்தவங்க தான் இருக்கு. அதுல வேலை செய்யற 100 பேர் ஒருத்தவர்கிட்ட நிலம் இருக்குன்னா 100 பேர் அந்த நிலத்தை நம்பி இருக்க. அந்த மக்களுக்கு இங்க வந்திருக்கிற பெரும்பாலான தாய்மார்கள் யாரும் சொந்தமா நிலம் உள்ளவங்க இல்லை. அப்ப நம்ம கிட்ட நிலம் இல்லாத காரணத்தினால் கிராமப்புறத்திலே நம்முடைய கை கால நம்பிதான் நான் பிழைக்க வேண்டி இருக்கிறது. கூலி வேலை செய்துதான் பிழைக்க வேண்டியது. வேற எந்த வேலையும் கிடையாது. நம்ம கிராமங்கள்ல ஏதாவது தொழிற்சாலை இருக்குதா? சின்ன சின்ன ஆலை எதுவும் கிடையாது. பக்கத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போங்க, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு போங்க, அங்க இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற தாய்மார்கள் ஏதாவது ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாங்க. ஒரு நாளைக்கு காலையில போயிட்டு சாயங்காலம் வந்தாங்கன்னா 700 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம். ஆனால் நீங்கள் எல்லாம் விவசாய வேலைக்கு போனீங்கன்னா காலையிலிருந்து உச்சி வெயில் மண்டைய புலந்தாலும் அந்த வெயில்ல மழையில மழை பெஞ்சாலும் அதுல நதிக்கே வருவது கிடையாது. எனவே இப்படியான ஒரு மிக மோசமான வறுமை நிலை நம்முடைய கிராமங்களில் இருக்கிறது என்பதற்கு அதுல நீங்க ஏதாவது சேர்த்து வச்சு ஏதாவது மிச்ச மீதி இருந்தால்தான் இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு உறுப்பினராக இருந்து அதுல கடன் வாங்கி சுழல் நிதியை பயன்படுத்தி ஏதோ பாத்திரம் வாங்கணும்னா கூட நம்ம என்ன பண்ணோம், உடனே போய் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாத்திரம் பண்டம் பாத்திரம் வாங்க முடியாது. அதுக்கு கூட என்ன பண்ணும், ஒரு சீட்டு எடுக்கணும். இந்த வறுமை நிலையிலேயே இருப்பதற்கு காரணம் என்னன்னா நம்மளாம் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கும், ஆனா வேலை கிடையாது. கிராமங்கள்ல இருக்கிற விவசாய வேலை எத்தனை ஒரு கிராமத்துல ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னா அதுல அதிகபட்சமா போனா முழுக்க விவசாயம் 2 போகம் பண்ணாலும் சரி 3 போகம் விவசாயம். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி வாழ்க்கை நடக்கும், நாம் எப்படி இதுக்கப்புறம் அடுத்த கட்டமா முன்னேறுவது? இன்றைக்கும் அதுல ஒரு கார வீடு இல்ல, குடிசை வீடு, கூரை வீடுதான். அந்த கூரைகளை மாற்றுவதற்கு கூட நம்மகிட்ட பணம் இருக்கு. இன்னைக்கு தமிழ் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஏன் இதற்கு காரணம், இதுக்கு என்ன காரணம்? ஏன் இவங்க எல்லாம் உழைக்கிறதுக்கு தயாரா இல்லையா? அவங்க எல்லாம் வேலை செய்யக்கூடியவர்கள் இல்லையா? வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள், வேலை இல்லை. காரணம் என்னவென்றால் விவசாயத்தையே நம்பி இருக்கிறார். விவசாயத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு நேற்றல்ல 100 ஆண்டுகளாக இப்படிதான் இருக்கு. நீங்க பாருங்க, எந்த ஊரா இருந்தாலும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மரக்காணத்துக்கு வந்தீங்க, 10 வருஷத்துக்கு முன்ன மரக்காணம் இருந்ததுக்கும் 20 வருஷத்துக்கு முன்ன மரக்காணம் காவல் இருந்ததுக்கு இன்னைக்கு அவ்வளவோ மாற்றம் இருக்கு.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் சூக விடுதலை செழியன், ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில துணை செயலாளர் குணவழகன், மண்டல துணை செயலாளர் கிளியனூர் ரணியன், திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் நாவரசு, ஒன்றிய செயலாளர்கள் துரை வெங்கட், மா தமிழன், சிவபிரபாகரன் மற்றும் நிர்வாகிகள் துரை ஆனந்தராஜ், எழில்மலை, லட்சுமிகாந்தன், தமிழரசன், தீயுருவன், சதீசீலன், தலித் மோகன், மணியரசன், சிறுத்தை தேவா, குரூர் இளையராஜா, ஆட்சிக்காடு முருகன், கூனிமேடு ஏழுமலை, நீலமேகம், மரக்காணம் கணபதி, திருமாவாசு, கீழ் ஆதனூர் குணா உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை திட்டம் நிதியை குறைக்காதே, மோடி அரசே அனுமதி வழங்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் வழங்குகின்ற திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு அனுமதி வழங்கு, திட்டத்துக்கு நிதி வழங்கு. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் அணுமின் நிலையங்கள் மற்றும் அணு ஆராய்ச்சி மையங்கள் இயங்கி வருகின்றன. மேலும் பாவனை எனப்படும் 500 மெகாவாட் திறன் கொண்ட அதிவேக ஈநூலை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசிக சார்பில் புதுப்பட்டணம் பேருந்து நிலையம் அருகே அதிவேக ஈநுலை மையத்தில் பயன்படுத்தப்பட உள்ள தொழில்நுட்பத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சுற்றுப்புற கிராமங்களுக்கு அணுசக்தி நிர்வாகத்தில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க கோரியும் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தலைமையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு மற்றும் விசிகவினர் பஜார் வீதியில் உள்ள கடைகளில் துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஷாஜகான், ஒருங்கிணைப்பு குழுவினர் கிட்டு, தயாளன், சம்சுதன், செங்கேனி, வனவாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை ரவிக்குமார், கல்பாக்கம் சுற்றுப்புற கிராம மக்கள் அணுமின் நிலையத்தால் புற்றுநோய் கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதனால் சுகாதார காப்பீடு திட்டம் செயல்படுத்தி அதற்கான நிதியை அணுசக்தி துறையிடமிருந்து பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். கல்பாக்கத்தில் கடந்த ஆண்டு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதிய அணு உலை ஒன்றை துவக்கி வைத்தார். அது அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும், உற்பத்தியை தொடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அணு உலை துவக்கப்படுகிற நேரத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அதுபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அணு உலை. ஏற்கனவே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற அணு உலையிலேயே பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கின்றன. அதிலேயே பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது. இதனால் மீன்பிடி தொழில் முற்றாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு புற்றுநோய் பாதிப்பு மற்ற பகுதியை விட மிக அதிகமாக இருக்கிறது. இப்படியான பிரச்சனைகளில் ஏற்கனவே சிக்கி கல்பாக்கம் பகுதியை சுற்றி இருக்கிற கிராம மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த புதிய தொழில்நுட்பம் என்பது இன்னும் ஆபத்தானது. இந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அணு உலைகளை கட்டிய அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தினுடைய ஆபத்து கருதி அவற்றை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் உலகிலேயே இந்தியாவிலே, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்பாக்கத்தில் கொண்டு வந்து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார். அதில் என்ன முக்கியமான பிரச்சனை என்றால், ஏற்கனவே இருக்கிற அணு உலையில் குளிர் செய்கின்ற அந்த பொருளாக தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள், கூலண்ட் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த அணு உலையில் சோடியத்தை பயன்படுத்துகிறார்கள். இந்த சோடியம் என்பது காற்றோடு கலந்தால் உடனடியே தீப்பற்றக்கூடியது. சின்ன ஒரு கசிவு ஏற்பட்டாலும் மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும், தீ விபத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். எனவே இந்த தொழில்நுட்பம் தேவையில்லை என்று எல்லோரும் விட்டுவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இது ரொம்ப செலவு பிடிப்பது. ஏற்கனவே திட்டமிட்டது போல ஒரு 6 மடங்கு இதுவரை செலவு செய்திருக்காங்க. 8000 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து ஒரு யூனிட் மின்சாரம் கூட இதுவரை உற்பத்தி செய்யப்படவில்லை. அப்படி இருக்கும்போது மாற்று எரிசக்திக்காக இதே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு அறிவிப்பு செய்தார். நாங்கள் சோலார் எனர்ஜியை உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்துவோம், உற்பத்தி செய்வோம் என்று அதற்கு இலக்கெல்லாம் நிர்ணயித்தார்கள். ஆனால் அதை அப்படியே போட்டு விட்டார்கள். எப்படி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றினார்களோ அதுபோல நாங்கள் மாற்று எரிசக்தியாக
சூரிய சக்தியை பயன்படுத்துவோம் என்று சொல்லி அதுவும் இன்றைக்கு கைவிடப்பட்டது. அதுக்கு எந்த ஊக்குவிப்பும் வழங்கப்படவில்லை. எனவே நமக்கு அது போன்ற ஆபத்தில்லாத மாற்று எரிசக்தி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. காற்றாலை மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு நமக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல சூரிய சக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான வாய்ப்புகளை விட்டுவிட்டு இந்த ஆபத்து மிகுந்த தொழில்நுட்பத்தை இங்கே கல்பாக்கத்திலே கொண்டு வந்து உற்பத்தி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற பாஜக அரசு புதிதாக ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறது. நியூக்ளியர் லியபிலிட்டி ஆக்ட், அதாவது அணுசக்தி பொறுப்பேற்பு திருத்த சட்டம். ஏற்கனவே 2007 மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இடதுசாரி கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவை விலக்கினார்கள், எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அந்த சட்டத்தை அன்றைக்கு எதிர்த்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளுடைய முதலாளிகளுக்கு இந்தியாவை திறந்து விடுகிறார்கள் என்று குற்றஞ்சாட்டிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்ன செய்கிறார் என்றால், அந்த ஒப்பந்தத்திலேயே திருத்தம் செய்து இங்கே வந்து தனியார் முதலாளிகள், பன்னாட்டு முதலாளிகள் இங்கே அணுசக்தி உற்பத்தியில் ஈடுபடலாம். அவர்கள் இங்கே ஏதாவது விபத்து நடந்தால் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, அவர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்க தேவையில்லை என்று இந்த சட்டத்தையே திருத்துவதற்கு இன்றைக்கு திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார்கள். நாங்கள் அங்கேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்போம் நாடாளுமன்றத்தில். இன்றைக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்னும் கல்பாக்கம் என்பது இது ஒரு அணு கழிவு குப்பை மேடாக மாற்றப்படுகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. ஏற்கனவே இந்த தொழில்நுட்பத்திலேயே பல்வேறு அணு உலைகளிலிருந்து கழிவுகள்லாம் கொண்டு வந்து இங்கே அதை ரீப்ராசஸ் பண்ணுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள். எனவே கல்பாக்கத்திலே இங்கே இருக்கிற அணுசக்தி மையத்திலே நடைபெறுகிற இந்த முயற்சிகள், இந்திய அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சிகள் தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மனிதநேய மக்கள் கட்சியும் மற்ற கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலம் நாங்கள் கோருவது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆபத்து மிகுந்த தொழில்நுட்பத்தை இங்கே அனுமதிக்கக்கூடாது, அதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னும் சிறிய வகை அணு உலைகளையும் உருவாக்குவதற்கு இப்பொழுது திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அந்த அணு உலைகளையும் இங்கே கொண்டு வந்து துவக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதுபோன்ற புதிய அணு உலைகளை துவக்குவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்கக்கூடாது. மாற்று எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே இங்கே பாதிப்பிலே இருக்கிற கல்பாக்கத்தை சுற்றி இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு இந்த அணு உலையினால் ஏற்பட்டிருக்கிற சுகாதார பாதிப்பு, அதுபோல குடிநீர் பாதிப்பு, இதற்கு மாற்றாக அவர்களுக்கு இந்த பகுதியில் அணு சக்தி மையத்தில் வேலை வாய்ப்பில் இந்த பகுதி மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதுபோல இது தொடர்பான ஒப்பந்தங்களிலே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதையும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும். இங்கே இருக்கிறவர்களுக்கு எல்லோருக்கும் சுகாதார காப்பீடு, ஏற்கனவே முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு கூடுதலாக புற்றுநோய் பாதிப்பு, இன்னும் பல கதிர்வீச்சு அபாயத்தால் ஏற்படுகிற பாதிப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே இவர்களுக்கெல்லாம் கூடுதலாக ஹெல்த் கவரேஜ், சுகாதார பாதுகாப்பு, அதற்கான இன்சூரன்ஸ் திட்டம் ஒன்றை, சிறப்பான திட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தி வகுக்க செய்ய வேண்டும். அதற்கான நிதியை இங்கே இருக்கிற கல்பாக்கம் அணுசக்தி மையத்திடமிருந்து பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இங்கே இருக்கிற பாதிப்பு இந்த பகுதி மக்களுக்கு, அதனால் கிடைக்கிற லாபம் மட்டும் பன்னாட்டு முதலாளிகளுக்கா என்ற கேள்வியை எழுப்பி இன்றைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக துண்டறிக்கைகளை எல்லாருக்கும் விநியோகிப்பதற்கும் இன்றைக்கு திட்டமிட்டிருக்கின்றோம். ஏற்கனவே கட்டப்பட்ட நீங்கள் சொன்ன மேப் ஒன்றே இன்னும் பயன்பாட்டுக்கு வராத நிலை இருக்கிறது. இந்த தொழில்நுட்பம், இந்த தோரியம் பேஸ்டு ரியாக்டர் FBPR என்ற இந்த தொழில்நுட்பம், இது ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதுக்கான தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. இப்போ தான் அந்த
கோர் ப்ரொடக்ஷனுக்கான முதல் துவக்கமே கடந்த ஆண்டு தான் செய்யப்பட்டது. அவர்கள் இலக்கியப்படி அடுத்த ஆண்டு அது உற்பத்தியை துவங்க வேண்டும். அது துவங்குமாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இதில் கொண்டு போய், அதாவது கடலில் கொண்டு போய் பணத்தை கொட்டுற மாதிரி இன்றைக்கு இந்த அணுசக்தி மையங்களில் அணுசக்தி உற்பத்திக்காக ஒன்றிய பாஜக அரசு கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டுது. நம்மளுக்கு கல்விக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 100 நாள் வேலைக்கு பணம் ஒதுக்குறத 5ல் 1 பங்காக குறைச்சிட்டாங்க. இப்படி ஏழை எளிய மக்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க, அதுக்கு பணம் இல்லை என்று சொல்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசு. ஆனால் இந்த மாதிரி காலாவதியான மக்களால் மற்ற நாடுகள், அதுவும் வளர்ச்சி அடைந்த நாடுகள், இன்றைக்கி ஜெர்மனியில் இல்லாத தொழில்நுட்பம்லாம் இங்கிலாந்தில் அமெரிக்காவில் இல்லாத தொழில்நுட்பம் இல்லை, அவர்களே இந்த அணு உலையை வேண்டாம் என்று கைவிட்டு விட்டார்கள். அந்த கைவிடப்பட்ட தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டாந்து நம்ம தலையில் கட்டுறதுக்கு ஏன் இவ்வளவு அரும்பாடுபடுகிறார்கள் என்பது தெரியவில்லை. எனவே இதை கண்டிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம். நாங்கள் மட்டும் இதுக்கு குரல் கொடுத்தா போதாது, மக்கள் மேலே அக்கறை கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும். ஏன்னா இது ஏதோ கல்பாக்கம் பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த கல்பாக்கத்தில் ஒரு கசிவு ஏற்பட்டால், நாளைக்கு இந்த சோடியம் கூலண்ட்டாக பயன்படுத்துகிற போது ஒரு கசிவு ஏற்பட்டால், அதனால் வருகிற விபத்தினால இந்த கல்பாக்கம் மட்டும் பாதிக்காது, சென்னை உட்பட எல்லாமே கடுமையாக பாதிக்கப்படும். பக்கத்துக்கு புதுச்சேரி மாநிலம் சுத்தமாக பாதிக்கப்படும். எனவே இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, புதுச்சேரி மாநிலத்துடைய பிரச்சனை, இன்னும் ஆந்திரா வரைக்கும் இதனுடைய பாதிப்பு இருக்கும். எனவே இது எல்லாருக்குமான பாதிப்பை ஏற்படுத்துகிற பிரச்சனை. எனவே தயவு செய்து அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். இந்த மிக கேடு பயக்கிற இந்த திட்டத்தை, மக்களுக்கு எதிரான இந்த திட்டத்தை கைவிடுமாறு எல்லோரும் வலியுறுத்த வேண்டும். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் விசிக கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை சார்பில் இந்திய பெரும்பான்மைவாத அரசியலும் சிறுபான்மையினர் உரிமையும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவால் களம் இறக்கப்பட்டவர்கள்தான் தாவேக, விஜய் மற்றும் நான் தமிழர் கட்சி சீமான் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் விஜய்க்கு எதிர்காலம் இருக்காது என்றும் தெரிவித்தார். 2026 தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு 10 இடங்களால் பிடிக்க வேண்டும் என்று முனைகிறார்கள். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னணியில் RSS ஒட்டு குழுவாக இப்போது வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான். அவர் RSS ஒட்டுக்குழு. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களிலும் வெவ்வேறு உத்தியை கையாளுவார்கள். ஒரு வலிமையான கட்சியை வீழ்த்துவதற்கு இன்னொரு மாநில கட்சியை கையில் எடுப்பார்கள். அப்படி கபலீகரம் சேர்க்கிற ஒரு கபலீகரம் செய்யப்பட்ட ஒரு கட்சி அதிமுக. விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறார். சீமான் திமுக எதிர்ப்பை, வெறுப்பை முன்வைக்கிறார். பாஜக திமுக வெறுப்பை, திமுக எதிர்ப்பை முன்வைக்கின்றது. அத 3 பேருக்கும் ஒரே இலக்கு அப்படின்னா திமுகவை வீழ்த்திவிட்டால் தமிழ்நாட்டில் எளிதாக பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அதற்காக களம் இறக்கி விடப்பட்டவர்களால் தாவேகாவுடைய விஜயும் நாத்தாக்காவுடைய சீமானும் 2 பேருமே RSS ஒட்டுக்குழுக்கள். அவர்கள் திமுக எதிர்ப்பு என்கின்ற பேர்ல மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே சனாதனத்தை, பாஜகவை ஏற்றுக்கொண்ட கட்சிகள். ஆகவே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2026 தேர்தல் என்பது விஜய் அடுத்து சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமைதான் அவருக்கு இதோட அவருடைய எதிர்காலம் அவருக்கு இல்லை. சீமான் ஏற்கனவே அமலப்பட்டு நிற்கிறார். அவர் வெறுப்பு அரசியலை கட்டமைப்பதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒட்டு குழுக்கள் தான் சீமானும் விஜயும் அவர்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து ஓட்டு கொஞ்சம் போயிடக்கூடாது, இருக்கிற சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் அவர் எதிர்த்து அடிக்கிறார். கருத்தியல் ரீதியாக அவர்கள் எல்லோரும் ஒரே களத்தில் தான் நிற்பவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். மக்களும் புரிந்து கொள்வார்கள். 2026 தேர்தல்
மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல பாமக நிலை பண்ணிட்டேன். பாஜக கூட இவர் எதிர்க்கிறாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. பட் அவங்க நிலைப்பாடு இன்னைக்கு பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை மசோதாக்களை ஆதரித்த கட்சி பாமக, எல்லாருக்குமே தெரிந்ததுதான். இன்னைக்கு வேளாண் திருத்த சட்டம் அமலில் இருக்கிறது, அதுக்கு காரணம் பாமக. அதே போல வெவ்வேறு திருத்த சட்டமா அதற்கு முன்பு இருந்த பல்வேறு முத்தலாக்கு தடை சட்டம், இப்படி பல்வேறு சட்டங்களை ஆதரித்த கட்சி தான் பாமக. அவர்கள் இதுவரை பாஜகவோடு தான் கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேற ஏனென்றால் பாஜகவோடு ஒரு கட்சி ஒரு முறை கூட்டணி வைத்து விட்டால் அல்லது அவரோடு இணைந்து விட்டால் அவர்களை கபலீகரம் செய்வது அல்லது அவர்களை உடைப்பது என்பதால் அவருடைய வேலை. மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும், சிவசேனாவை எப்படி உத்தவ் தாக்கரேட்ட இருந்து எப்படி ஏக்நாத் சிண்டையை உடைத்தார்கள். அதே போல கர்நாடகாவில் எப்படி குமாரசாமியை எப்படி வெளியில கொண்டு வந்தார்கள் என்று தெரியும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிமுகவுக்குள்ளே டிடிவி தினகரனா இருக்கட்டும் அல்லது சசிகலா அவர்களா இருக்கட்டும் அல்லது நேற்றைக்கு செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், எல்லோருமே வெளியேற்றப்பட்டதற்கு அல்லது அவர்கள் பிரிவதற்கு காரணமே பாஜக தான். செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமியை நீக்குகிறார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக அமித்ஷாவை போய் சந்திக்கிறார். அகில இந்திய தலைவராக அதிமுகவுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அகில இந்திய தலைவர் அமித்ஷா. அவர்களுக்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எப்போது பேர் வைத்தார்களோ அகில இந்திய அளவில் அவருக்கு ஒரு தலைமை இருக்குது, அமித்ஷா அவர்கள். அதுதான் செங்கோட்டையன் அவர்கள் போய் அகில இந்திய தலைமையிடம் போய் அவர் முறையிடுறாரு. இப்ப அதிமுகவும் மிக மோசமாக கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. அது எளிதில் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ஒன்றுமில்லாமல் மக்கள் 2026 தோற்கடிப்பார்கள் என்று எந்த மாற்று கருத்து தரவுகளுமே இல்லையே. திமுக தான் பிரிக்கிறதா, செங்கோட்டையன் அவர்கள் நேரடியா திமுகவுடைய தலைவர் தானே பார்த்திருக்கணும். ஏன் அமித்ஷாவை போய் பார்க்கணும்? ஏன் நீங்க டிடிவி தினகரன் ஏன் அமித்ஷாவுக்கு போய் பார்க்கிறாரு? அது எல்லோரையும் இயக்குவது, அதிமுகவை இயக்குவது பாஜக, நாம் தமிழரை இயக்குவது பாஜக, விஜயை இயக்குவது பாஜக. இம்மாதிரியான உதிரிகளை போல ஒருங்கிணைத்து திமுக எதிர்ப்பு, திமுகவுக்கு வெறுப்பை, தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குகின்ற வேலையை செய்ய முனைகிறார்கள். அதுதான் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைக்கிறார். ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் தன்னுடைய நான் இதை செய்ய போறேன் அவங்க சொல்லல. அவர் உரை முழுக்க எல்லா பரப்புரைகளையும் திமுகவுக்கு எதிராக தனிநபர் தாக்குதலை தொடுக்கிறார்கள். கோட்பாட்டு அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில் அவர் எல்லோருமே பேசவில்லை என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. அதே திமுகவுக்கும் இந்த உடைப்புகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சென்னை ஆவடியில் தொழிலாளர் ஒன்றிய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான கனரக தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் SC/ST பிரிவினருக்கு நீண்ட நாட்களாக இடஒதுக்கீடு மூலம் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வழக்கை முடிக்க தொழிற்சாலை நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு அரசு திட்டமிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை வஞ்சித்து வருகிறது என்றும் உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கண்டன உரையாற்றினார். இந்த நிகழ்வில் விசிக திருவள்ளூர் மாவட்ட மைய செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம், மாநில துணை செயலாளர் திராவிடமணி, நகர செயலாளர் ராமதாஸ், வழக்கறிஞர் கதிர் நிலவன், பிரபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்கின்ற நடைமுறை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் அதனை அடுத்து DOPT என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் என்கின்ற அந்த DOPT உத்தரவின் அடிப்படையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அத்தகைய ஒரு நடைமுறையை பின்பற்றாமல் ஓன் மெரிட் சிஸ்டம் என்கின்ற அடிப்படையில் இடஒதுக்கீட்டை மறுத்து
ஒன்றிய பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ஆவடி HVF-இல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பணியாளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருகிறது. இந்த அநீதி தொடர்பான நிலைக்கு ஒரு காரணமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த நீதிமன்ற வழக்கில் இந்த DOPT ஆர்டரை நாங்கள் தவறுதலாக நடைமுறைப்படுத்தி விட்டோம் என்கின்ற ஒரு நிலையை HVF நிர்வாகம் எடுத்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கை முறையானது, சரியானது. அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் பல்வேறு ஒன்றிய அரசினுடைய நிர்வாகத்தில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் அந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கில் போதிய கவனம் செலுத்தாமல் HVF நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் மெத்தனம் காட்டி வருவதனுடைய எதிரொலியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பணியாளர்களுக்கு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து இன்றைக்கு அந்த தொழிலாளர்கள், அந்த பணியாளர்கள் ஒரு நாள் அடையாள உண்ணா நோன்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டு அவருடைய போராட்டத்தை நிறைவு செய்து வைத்திருக்கிறேன். இது தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், இன்னும் குறிப்பாக பாதுகாப்புத்துறையின் நிலைக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழருடைய கவனத்திற்கு இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேற்கொண்டு இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ளும். அதே நேரத்தில் HVF நிர்வாகம் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் இந்த வழக்கை நடத்தி முடிப்பதற்கான அனைத்து விதமான முனைப்புகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். இந்த பிரச்சனை தொடர்பாக வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்கின்ற அடையாளத்தோடு செயல்படக்கூடிய சில அமைப்புகளுக்கும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை உண்மையில் ஒரு சிலரது வாய்ப்பை மறுக்கிறது என்பதை கடந்து ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டிற்கு எதிராக அமைந்துவிடும் என்பதையும் அவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். ஒரு புரிதலின்றி இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது உள்ளபடியே வருந்தத்தக்கது. அதிலும் இன்னும் குறிப்பாக இடஒதுக்கீடு கொள்கையை நடைமுறைப்படுத்துவதால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருப்பவர்கள் எவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கும் பாதிப்பு இல்லை என்கின்ற நிலையிலும் இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடை வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது அந்த நடைமுறையை கடைபிடிக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஒரு சில சங்கங்கள் முன்னெடுத்திருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது என்பதை அவர்களும் புரிந்து கொண்டு இந்த வழக்கை திரும்ப பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதையும் வலியுறுத்த விரும்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தனியார் மண்டபத்தில் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் வட்டமேசை மாநாடுகளும் பூனோ ஒப்பந்தமும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக VCK துணை பொதுச் செயலாளர் கனியவந்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மண்டல செயலாளர் தமிழனியன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார், தெற்கு மாவட்ட செயலாளர் அருள்செல்வம், சமூக ஊடக மைய அமைப்பாளர் வேம்படிமுத்து, எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஆண்டனி ராவணன், ஒன்றிய துணை செயலாளர் முத்துசெல்வம், நகர பொருளாளர் சரண், செயலாளர் அம்பேத்கர், முகாம் பொறுப்பாளர் ஞானகுமார் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி முழுவதும் புதிய முகாம்களை அமைக்கும் பேரணியை 52வது வார்டு முருகநகர் பகுதியில் மாவட்ட செயலாளர் கோட்டி கோவிந்தன் தொடங்கி வைத்தார். மேலும் இன்று துவங்கிய இந்த நடைப்பயணம் ஒரு மாதம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பல புதிய முகாம்களை அமைக்கும் பணி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பொறுப்பாளர்கள் பாலு, ஜெய்சீலன், சந்திரசேகர், சுதாகர், அம்ரேஷ், ரிஷி, சாரதி, பப்ளு, கதிர், அன்பு, வீரா, ரமேஷ், சுனில், விஸ்வா, சூர்யா, அஜித், ஜோதி, ஈஸ்வரன், சந்தோஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோட்டி என்ற கோவிந்தன் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முகாம் கட்டமைப்பு குறித்து 25/9/2025 அன்று நடப்பயணம் தொடங்கியுள்ளோம். அதை முருகநகர் முதல் முறையாக முகாம் கட்டி முருகநகரிலிருந்து நடப்பயணம் தொடங்க உள்ளோம். இந்த பயணம் தொடர்ந்து அனைத்து கிராமங்களிலும் சென்று விடுதலை சிறுத்தையினுடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம்
மக்களிடம் தெரிவித்து கொண்டு அந்த பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்து போராடக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொண்டு அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கட்டமைப்பு குறித்து 1 மாத காலம் தொடர்ந்து அணைக்கட்டு தொகுதியில் நடக்கும். அது இன்று முதல் நாள் என்று இது அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருகநகரிலிருந்து இந்த நடப்பயணத்தை தொடங்குகிறோம். வேலூர் மாவட்ட மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காட்பாடி பகுதியில் அருந்ததியின மக்கள் வசித்து வரும் பகுதியில் தனிநபர்கள் சிலர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை உதவியுடன் பனை மரங்களை வெட்டுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விசிக மாவட்ட செயலாளர் பிலிப், பகுதி செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் குறிப்பிட்ட பகுதிக்கு சென்று பார்வையிட்டு இந்த இடத்தில் யாரும் உரிமை கோர வேண்டாம் என்று பேசினார். இதனையடுத்து செயலாளர் பிலிப் மற்றும் 10க்கும் மேற்பட்டவினர் போலீசாரில் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இதனை கண்டித்து பொய் புகாரை உடனடியாக வாபஸ் பெற கோரி விசிகவினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் கோட்டி, துணை செயலாளர் இளங்கோ, துணை செயலாளர் பிரேம்குமார், தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ், காட்பாடி ஒன்றிய செயலாளர் பிரவீன், ராஜ்குமார் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சிவச்செல்ல பாண்டியன், விடுதலை முன்னணி ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தின் சார்பில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களும் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,